அகம் சுகம் அன்பென்னும் ஒழுக்கமே உயிரென வாழும் என் உயிரின் உயிரான அன்பு உண்மை நீதி உருகளுக்கு என் சிரமணிந்த பணிவான அன்பு வணக்கம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க. எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? பகிர்ந்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்த உற்றிலெல்லாம் தலை. இந்த இரண்டாவது குறளான பகிர்ந்து உண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்த உற்றிலெல்லாம் தலை. நூலோர் ஐயா அப்துல் கலாம் ஐயா நூலோர், நியூட்டன் ஐயா நூலோர், ஐயன் திருவள்ளுவர் நூலோர், இப்படி எண்ணற்ற நூலோர்கள். ஆக இந்த நூல்களை படித்துவிட்டு அதை அப்படியே புத்தகம் போல் வாசிப்பவர்கள், அதுவும் ஒரு புத்தகம்தான், அதுவும் கால நீதிக்கு உட்பட்டதே. ஏட்டுச் சுரக்காய் கூட்டுக்காகாது. ஒரு காயை பேப்பரில் எழுதி அதை சமைத்து விட முடியாது. ஆக ஒரு புத்தகத்தை படித்து விட்டோ அதை அப்படியே சொல்வது என்பது ஒரு புத்தகம்தான். அதை வைத்தும் அதுவும் ஒரு ஏட்டுச் சுரக்காய், மன ஏடு. மன ஏடு. அகவல் என்பது நாம் இயற்கையோடு இணைந்து பிரபஞ்சத்தோடு இணைந்து காலமறிந்து செய்பவருக்கு நாளமும் கைகூடும். இக்காலகட்டத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தன் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு தன் அகவலாக தகவலாக பூரண பகுத்தறிவு ஞானமாக கொடுப்பதே ஞானம். இப்படிதான் நாம் பூமியின் கலாச்சாரமாக ஓடி வந்தபோது நம் முன்னோர்கள் ஞானத்தை வழங்கி நம்மளையெல்லாம் காத்து வந்தார்கள். நொங்கு வெட்டியவர் ஓடிவிட்டார், நோண்டி தின்பவர்கள் மாட்டிக்கொண்டனர். நொங்கை வெட்ட வேண்டுமென்றால் திறமை வேண்டும், பனைமரம் ஏற வேண்டும். தென்னை மரம் ஏறிவிடலாம், பணமிடம் அதனினும் கருக்குள்ள மட்டைகளை வைத்திருக்கும். ஆக நொங்கு வெட்டியவருக்கு மிக திறமையான ஆற்றல் இருக்க வேண்டும். யாம் சிறு வயதிலேயும் பனைமரம் ஏறி நொங்கு வெட்டுவேன். ஏற முடியாது என்ற மரத்திலெல்லாம் ஏறி வெட்டினேன். அதுபோல் இந்த பிரபஞ்சத்தை ஞானத்தை பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு நாம் ஞானத்தை பெற வேண்டுமென்றால் எவ்வளவு சோதனைகள் இருக்கும். சும்மா வருமா சுகம்? இந்த பிரபஞ்சத்தை ஞானத்தை நாம் பெற்றுவிட்டு உங்களோடு ராஜாதி ராஜாவாக ராஜ ரிஷியாக எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சந்தோஷம் நிம்மதி என்ற ஒரு வாழ்வியல் ஆதாரத்துடன் வாழ்ந்து வருகிறேனே. இதற்கெல்லாம் காரணம் என் ஆன்மாவும் பிரபஞ்சத்தின் உயிரோட்டமான ஆற்றல் சக்தியும் இணைந்து மகிழ்ந்து பெற்ற ஞானம். இந்த ஞானங்களை இதுகாலம் ஞானிகள் கொடுத்ததை அனைவரும் செயல்படுத்தி மகிழ்ந்தீர்கள். இப்போது இறுதி காலகட்டத்துடைய அருள் கலாச்சாரத்துடைய பூரண ஞானம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இதை பெற்றுக்கொண்டு மீண்டும் வாழுங்கள் என் மக்களா. நொங்கு வெட்டியவரை மட்டும் இனி நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. நீங்களே பிரபஞ்சத்தின் ஞானங்களை உணரும் ஆற்றல் சக்தியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க இருக்கின்றது. ஆன்ம சித்து என்றால் என்ன? ஞான சித்து என்றால் என்ன? ஞான சித்து என்பது யாம் இங்கே பாருங்கள், மந்திரத்தில் மாங்காய் உடைக்கக்கூடாது. ஞானம் என்பது பகுத்தறிவோடு அதன் அன்பின் வழியில் நீதி வழியில் மக்களுக்கு கொடுத்து யாம் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். என் மக்களா, எனக்கு மட்டும் அனைத்து கல்வியும் தெரிந்து விட்டதா? செல்போனை கூட எனக்கு முழுமையாக 50% இயக்க தெரியாது. ஆம், அப்படித்தான் ஒருவருக்கொருவர் நம் குடும்பமாக இருந்து எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறேன், உங்களுக்கு தெரிந்ததை எனக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்கள், ஞானமும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். இதையெல்லாம் ஒரு தலைமை பண்பில் யாம் தொகுத்து உங்களோடு மீண்டும் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். சொல்வது மட்டுமல்ல, வாழ்வது என் கடமை. சாட்சியாக வாழ வேண்டும். இனி அருள் கலாச்சாரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை சாட்சியாக வாழ விரும்புவோம். இதைதான் எனக்கு பிரபஞ்சம் சொல்லிக் கொடுத்தது. 2007 எனது ஆன்மா வெளியில் வந்து சந்திர மண்டலம் வரைக்கும் சென்று மீண்டும் வலதுகண் வழியாக 2 சந்திரனாக பிரிந்து உனக்கு 2 போட்டு என்று ஆன்மை நெற்று போட்டு இடத்திற்கு வந்து வலதுகண் வழியாக உள்ளே சென்று 2007 இடதுகண் வழியாக வெளியே வந்து இனி படிக்க வேண்டாம் என்று சொன்னது
நாம் படிப்பை விட்டு விட்டேன். ஏனென்றால் நிறை கல்வியை தெய்வம் கொடுத்து விட்டது. ஆம், தன்னை அறிய வேண்டும், தனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் சக்தியை அறிய வேண்டும். யாம் அறிந்தேன், நம் குடும்பத்திற்காக யாம் நட்டக்கல் பேசுமோ நாதன் முன் உள் இருக்கையிலே. உங்கள் அனைவருக்கும் உள்ளே நாதன் இருக்கின்றார். யாம் ஞானத்தை வந்துவிட்டேன். இதனால் உங்கள் ஆண்பின் அனைத்து ஞான விளக்குகளும் சுடர்விட்டு பற்றி கொள்ளும். தெய்வீக சுகபோக பேரின்பு பெருவாழ்வை வாழ்வோம். இதெல்லாம் வாழ்வதற்கு தான் ஊமைக்கு அப்பாற்பட்ட பிரபஞ்ச சக்தியானது இந்த பூமியை படைத்து நம்மளெல்லாம் படைத்து வைத்திருக்கிறது. சிறிதேனும் நாம் இனி துன்பப்பட மாட்டோம். இதுகாலம் நடந்து வந்தவையெல்லாம் நன்மைக்கே, இனி நடக்க இருப்பவையும் நன்மைக்கே. சுகம் தொடரும். வணக்கம்.